Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில 5 இயர் BLLBக்கும் 3 இயர் LLBக்கும் இந்த வருஷத்துக்கான அட்மிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுல 5 இயருக்கு வந்து அப்ளிகேஷன்ங்கிறது வந்து க்ளோஸ் ஆகி கவுன்சிலிங் வந்து போயிட்டு இருக்குது. அதே மாதிரி 3 இயர் LLBக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து இப்போ கரண்ட்ல வந்து போயிட்டு இருக்குது. லாஸ்ட் டேட் வந்து ஜூலை 24ஆம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. இது வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து காமனா தெரிஞ்ச விஷயம் தான். பட் இன்னைக்கு நம்ம பார்க்க போற அப்டேட்ஸ் வந்து என்ன அப்படின்னா இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணணும். நிறைய சப்ஸ்கிரைபர் என்கிட்ட அதான் வந்து கேக்குறீங்க. நாங்க வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இருக்கோம், நாங்க வந்து அந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் சீட் வந்து கிளைம் பண்ணணும் அப்படின்னா நாங்க என்ன என்ன ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத கேக்குறீங்க. இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோவை உங்களுக்கு ஒரு இண்டிவிஜுவலா ஷேர் பண்ணிருக்கேன். இந்த வருஷம் எவ்வளவு சீட் வந்து இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இருக்கக்கூடியவங்களுக்கு இடஒதுக்கீடு வந்து பண்ணிருக்காங்க, உங்களுக்கு சீட் கிடைக்குமா கிடைக்காதா, எத்தனை பர்சன்டேஜ் உங்களுக்கு வந்து சீட்ஸ் வந்து டோட்டல் சீட்ல இருந்து இடஒதுக்கீடு பண்ணிருக்காங்க, நீங்க கிளைம் பண்ணணும், உங்களுடைய ஸ்பெஷல் ரிசர்வேஷன் நீங்க கிளைம் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க வந்து என்க்ளோஸ் வந்து பண்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கறத பத்தி தெளிவான ஒரு விளக்கத்தை இந்த வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை அப் டு எண்ட் வரைக்கும் நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா ஒரு தெளிவான ஒரு அப்டேட் கிடைக்கும். நீங்க இந்த விஷயத்த வந்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நீங்க ஷேர் பண்றதுக்கு உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து இருக்கும். சரிங்களா? இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களோட மொபைல் நோட்டிபிகேஷன்ல வரும். ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, வழக்கம் போல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா 3 இயர் LLBயும் ஆஃபர் பண்றாங்க, 5 இயர் BLLBயும் வந்து அஃபிலியேட்டட் லா காலேஜஸ்க்கு வந்து என்ன பண்றாங்கன்னா ஆஃபர் வந்து பண்றாங்க. இதுல 15 கவர்மெண்ட் லா காலேஜஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து அவைலபிளா இருக்குது. இதுல வந்து வருஷம் வருஷம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த கவர்மெண்ட் காலேஜ்ல போயிட்டு ஜாயின் பண்ணோம் அப்படின்னா யூனிவர்சிட்டி வந்து கவுன்சிலிங் வந்து நடத்துவாங்க. கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி வந்து பாத்தீங்கன்னா கலந்தாய்வு மூலியமா தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா அட்மிஷன் வந்து சேர்க்கைக்கு வந்து ரன் பண்றாங்க, நடத்துறாங்க. அந்த விதத்துல இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் அப்படிங்கறதுனா என்ன அப்படிங்கறத பார்ப்போம். இந்த இடத்துல ரிசர்வேஷன் ஃபார் ஸ்பெஷல் கேட்டகரி, ஸ்பெஷல் கேட்டகரியில இருக்கக்கூடியவங்களுக்கு தனித்தனியா வந்து இத்தனை சதவீத இடஒதுக்கீடு அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. இப்ப எப்படி வந்து மெடிக்கலுக்கு MBBS படிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டேட் கோட்டான்னு சொல்லிட்டு தனியா இருக்குதும், அதே மாதிரி ஆல் இந்தியா கோட்டான்னு சொல்லிட்டு தனியா வந்து இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா லாக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் சொல்லிட்டு தனியா வந்து இருக்கும், ஓப்பன் கேட்டகரின்னு சொல்லிட்டு தனியா வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸ் வந்து எவ்வளவு சீட் வந்து இடஒதுக்கீடு பண்ணிருக்காங்க அப்படிங்கிற பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல ஒரு வீடியோ பார்த்திருந்தோம். அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா இப்ப நீங்க இந்த உங்களுக்கு ரவுண்ட் பண்ணி காமிச்சிருக்கேன் பாத்தீங்களா, இந்த வீடியோ பாத்தீங்கன்னா தெளிவான ஒரு விளக்கம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். கம்யூனிட்டி வைஸ் வந்து எவ்வளவு சீட் இடஒதுக்கீடு வந்து பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த ரிசர்வேஷன் நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன். இதுல வந்து நீங்க எந்த கம்யூனிட்டியா இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு இந்த இடஒதுக்கீடு ஒதுக்கீடு மூலியமா தான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா சீட் வந்து அலாட்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா கிரைட்டீரியா ஃபார் அலாட்மெண்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் கிளைமிங் ரிசர்வேஷன் கேட்டகரிஸ் ஆர்எஸ் ஃபாலோ அப்படிங்கிற உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரிசர்வேஷன் ஃபார் ஸ்பெஷல் கேட்டகரி, அதாவது வந்து பாத்தீங்கன்னா சிறப்பு இடஒதுக்கீடு அப்படிங்கிறத சொல்லுவோம். அதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சில்ட்ரன் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ் மேன், அதாவது உங்களுடைய அப்பா வந்து முன்னாள் ராணுவத்தினரா இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு இடஒதுக்கீடு அப்படிங்கிறது ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ல வரும். அதுல டோட்டல் சீட்ல உங்களுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா 1% சீட்டை உங்களுக்கு வந்து கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி சில்ட்ரன் ஆஃப் ஃப்ரீடம் ஃபைட்டர், அதாவது வந்து பாத்தீங்கன்னா சுதந்திர போராட்ட வீரர்னு சொல்லுவோம். உங்க ஃபாதர் வந்து அப்படி இருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து டோட்டல் சீட்ல வந்து 1% சீட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துட்றாங்க. இது வந்து ரெண்டு ரெண்டு பேருக்குமே தனியா வந்து சீட்ஸ் வந்து கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் காமனா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வித் பெர்சனாலிட்டி எந்த என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிசபிலிட்டி பெர்சனா இருக்காங்க, மாற்றுத்திறனாளி மாணவர்களா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து 5% இடஒதுக்கீடு வந்து கொடுக்குறாங்க. கண்டிப்பா அந்த மாற்றுத்திறனாளி மாணவர்கள் வந்து 40% மேல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து டிசபிலிட்டி பெர்சனா வந்து இருக்கணும், டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பெர்சனா நீங்க இருக்கணும் அப்படிங்கறதும் சொல்றாங்க. 40% கம்மியா உங்களுடைய அந்த ஊனமற்றவர்களா இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க அந்த சீட் வந்து கிளைம் பண்ண முடியாது. 40% மேல இருக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. அப்படி இருக்கக்கூடிய இந்த லிஸ்ட்ல வரீங்க அப்படின்னா பார்வை கம்மியா இருக்கக்கூடியவங்க, கை கால் வந்து பாத்தீங்கன்னா ஊனமா இருக்கக்கூடியவங்க, இந்த மாதிரி நம்ம பாடியில வந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ளமா இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளி ஸ்டூடெண்டா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 5% டோட்டல் சீட்ல இருந்து 5% சீட்ஸ் வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா இடஒதுக்கீடு வந்து கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி இந்த ஸ்போர்ட்ஸ் ரிசர்வேஷன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 5 இயர் BLLBக்கு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா எமிமென்ஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு, எமிமென்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சிறப்பு ஸ்பெஷல்னு சொல்லுவோம்ல, சிறந்த விளையாட்டு வீரர்கள், சிறப்பு விளையாட்டு வீரர்கள் நம்ம வந்து சொல்லுவோம். அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா எமினன்ஸ்னு சொல்லுவோம். அந்த எமினன்ஸ் ஸ்போர்ட்ஸ் பெர்சன்ல இருக்கக்கூடியவங்களுக்கு 5 இயர் LLBக்கு வந்து 11 சீட்டும், டோட்டல் சீட்ல
அதே மாதிரி 3 இயர் எல்எல்பிக்கு வந்து 10 சீட்ஸ் உங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு வந்து பண்றாங்க. நம்ம 3 இயர் எல்எல்பியை பொறுத்த வரைக்கும் 2530 சீட்ஸ் வந்து இந்த வருஷம் வந்து இடஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 5 இயர் பிஎல்எல்பிக்கு எவ்வளவு சீட் வந்து இடஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2400 சீட் வந்து இடஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. டோட்டலா நம்ம தமிழ்நாட்டுல வந்து தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கு கீழே அஃபிலியேட்டட் லா காலேஜஸ் கவர்மெண்ட் பிளஸ் பிரைவேட் காலேஜ் வந்து இப்போ இன்னைக்கு டேட் வரைக்கும் 26 காலேஜ் வந்து நம்மளுக்கு வந்து அவைலபிளா இருக்குது. இந்த 26 காலேஜுக்குமே சேர்த்து தான் நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா மூலியமா 5 இயருக்கு வந்து 2040 சீட்டும் 3 இயர் எல்எல்பிக்கு வந்து 2530 சீட்ஸும் வந்து நம்மளுக்கு வந்து இடஒதுக்கீடு அப்படிங்கறத பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் இந்த வருஷம் நீங்க வந்து அப்ப அப்ளிகேஷன் உள்ள என்ட்ரி ஆகுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பியான அப்டேட் தான் சொல்ல முடியும். ஏன்னா இந்த வருஷம் சீட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் காலேஜ்லயே வந்து சீட்டை வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு 4 காலேஜ்ல இன்க்ரீஸ் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் நம்ம சென்னையில இருக்கக்கூடிய பற்றைப்பெரும்புத்தூர் லா காலேஜ்ல 3 இயர் எல்எல்பி மட்டும்தான் அவைலபிளா இருந்துச்சு. 5 இயர் வந்து கிடையாது. இந்த வருஷம் 5 இயர் எல்எல்பி அப்படிங்கறத கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி புதுப்பாக்கத்திலயுமே வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஏற்கனவே வந்து 5 இயர் கோர்ஸ் மட்டும்தான் வந்து இருந்துச்சு. இந்த வருஷம் வந்து 160 சீட்ஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வந்து 3 இயர் எல்எல்பியை வந்து பாத்தீங்கன்னா எனபிள் பண்ணிருக்காங்க. இந்த 2 காலேஜ்லயுமே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பிளஸான ஒரு அப்டேட் தான் நம்ம வந்து சொல்ல முடியும். ஓகேங்களா? ஓகே ப்ரோ, இப்போ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்த்துட்டோம். இப்போ சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து காமனான டவுட்ஸ் வந்து இருக்கலாம். ப்ரோ ஓகே, இந்த ரிசர்வேஷன் அப்படிங்கறத நம்ம வந்து கிளைம் பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நம்ம வந்து என்க்ளோஸ் வந்து பண்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கறத நம்ம வந்து கேட்பீங்க. அது என்னென்ன டாக்குமெண்ட்ங்கிறது யூனிவர்சிட்டி வெப்சைட்லேயே அவங்களோட அன்னெக்சஸ் ஃபார்மை நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க வந்து அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த அன்னெக்சர் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி சம்பந்தப்பட்ட ஆஃபீஸர்கிட்ட நீங்க வந்து வெரிஃபை சிக்னேச்சர் நீங்க வந்து வாங்குற மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்களுடைய ஃபாதர் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேன் முன்னாள் ராணுவத்தினரா இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு ஒரு டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து ப்ரூஃப் வந்து சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா உங்களுடைய ஃபாதர் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனா இருந்தாங்க அப்படிங்கறத நீங்க யூனிவர்சிட்டிக்கு வந்து தெரியப்படுத்தணும். அப்படி தெரியப்படுத்தினீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு சீட் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு உண்டான அன்னெக்சர் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி அஃபீஷியலா அவங்க வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. லிஸ்ட் ஆஃப் அன்னெக்சர் அப்படிங்கிறத பார்க்கும்போது இணைப்பு அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ல வர்றவங்க வந்து பாத்தீங்கன்னா டிபெண்ட், அதாவது எக்ஸ் சர்வீஸ் மேன்ல இருக்கக்கூடியவங்க அன்னெக்சர் 2 அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷன் நீங்க வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து மேனுவலா ஃபில் பண்ணி நீங்க வந்து என்ன பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னா சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அன்னெக்சர் 3 அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அன்னெக்சர் 3ல வந்து 1 to 5 அப்படிங்கிற இந்த அன்னெக்சர் இணைப்பு அப்படிங்கறத நம்ம வந்து அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும். அதே இது லிஸ்ட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் டிசிப்ளின்ஸ்ல வராங்க பாத்தீங்களா, அதாவது சிறந்த விளையாட்டு வீரர்கள், விளையாட்டு பிரிவினர்ல இருக்கக்கூடிய பீப்புளுக்கு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா நீங்க 5 இயர் எல்எல்பிக்கு அப்ளை பண்ணிருந்தீங்க அப்படின்னா 1ல இருந்து 3 வருஷம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஸ்போர்ட்ஸ் சர்டிபிகேட்டை நீங்க வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். நீங்க வந்து 3 இயர் எல்எல்பிக்கு அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 4th to 6th இயர் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த சர்டிபிகேட்ஸ் நீங்க வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத சொல்லி ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கூட என்கிட்ட கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இப்பதான் ஞாபகம் வருது. ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன காமன் டவுட்ஸ் எல்லாமே வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த அப்டேட் மூலியமா நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ல ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டை நீங்க வந்து கிளைம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட் கண்டிப்பா வாங்கி வைக்கணும். இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் ரெவன்யூ டிபார்ட்மெண்டால உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்றாங்க. அந்த சர்டிபிகேட்டை ஆன்லைன்ல அப்ளை பண்ணி ப்ராப்பரா நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. பிளஸ் வந்து அன்னெக்சர் 5 நீங்க ஃபார்ம் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபில் பண்ணி நீங்க வந்து சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்க வந்து 7.5 ரிசர்வேஷன் இது வந்து 5 இயர் கோர்ஸ்க்கு தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட்டும் இந்த போனஃபைட் சர்டிபிகேட்டும் வந்து கேட்பாங்க. போனஃபைட் சர்டிபிகேட்ங்கிறது அன்னெக்சர் 8ல வந்து நீங்க வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு சம்பந்தப்பட்ட ஸ்கூல்ல போயிட்டு நீங்க வந்து எந்த ஸ்கூல்ல வந்து 6th to 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சீங்களோ அந்த ஸ்கூலோட ஹெட் மாஸ்டர்கிட்ட சைன் வாங்கணும். பிளஸ் உங்க மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிஇ போட்ட நீங்க வந்து சைன் வாங்கணும். இது யாராச்சும் ஒருத்தவங்க கிட்ட சைன் வாங்கினா போதுமானது. இந்த சர்டிபிகேட்டுமே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா டாக்குமெண்ட்ஸ் வந்து என்க்ளோஸ் வந்து பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா பிஏஎல்பிக்கு வந்து இன்னும் செகண்ட் ரவுண்ட் வந்து ரிலீஸ் ஆகல. சப்போஸ் உங்களுக்கு செகண்ட் ரவுண்ட்ல வந்து சீட் கிடைக்குது அப்படின்னா நீங்க வந்து 7.5 ரிசர்வேஷன் ஆகவோ இல்ல வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டாவோ இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து இந்த 2 டாக்குமெண்ட்ஸுமே வந்து ஆன்லைன்ல சப்மிட் பண்ண சொல்லுவாங்க சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக. நீங்க வந்து சென்னையில இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிக்கு போக தேவையில்லை. வீட்டில் இருந்தபடியே உங்க மொபைல் போன் மூலமா ஆன்லைன் கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ண முடியும். எப்படி வந்து கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்றது அப்படிங்கறத பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கோம். இங்க வரக்கூடிய அப்டேட்ஸும் நம்ம வந்து எப்படி வந்து கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணோம் அப்படிங்கறத பத்தி ஒரு லைவ் ப்ரொசீஜர் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அதை பார்த்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவான அப்டேட் வந்து ஷேர் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த வீடியோ எண்டில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரோ நீங்க சொல்றது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஏதோ சப்ஜெக்ட் நீங்க எடுக்கிற மாதிரி எங்களுக்கு இருக்குது, நீங்க முடிஞ்ச வரைக்கும் அந்த ஷார்ட்டை வந்து ஷேர் பண்ற பாருங்க அப்படிங்கிற சொல்லியிருக்கீங்க. நான் உங்களுக்கு போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் நான் காமனா இப்ப எப்பயும் போல போட்டா உங்களுக்கு ஓகேவா இல்ல வந்து சொல்ல வர விஷயத்த மட்டும் உங்களுக்கு சொன்னா போதுமா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஷேர் பண்ணுங்க. ஏன்னா ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல உள்ள கண்டென்ட் மாதிரி எந்த சேனல்லையும் இந்த மாதிரி தெளிவான ஒரு அப்டேட் வந்து யாருமே கொடுக்க மாட்டாங்க. நானும் அனலைஸ் பண்ண வரைக்கும்
இந்த மாதிரி அப்டேட் வந்து எங்கேயுமே கிடையாது. நீங்க யூனிவர்சிட்டிக்கு கால் பண்ணி கேட்டா கூட கேட்ட விஷயத்த மட்டும் தான் சொல்லிட்டு போனை கட் பண்ணுவாங்களே தவிர இந்த மாதிரி ஒரு தெளிவான அப்டேட், தெளிவான ஒரு விளக்கத்தை, ஒரு கிளாரிபிகேஷனோட யாரும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க அட்மிஷனை பொறுத்த வரைக்கும். ஸோ கமெண்ட் செக்ஷன்ல 2-3 கமெண்ட்ஸ் வந்து வந்தது. அதுக்காக தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நான் ஷார்ட்டா சொல்றதா இருந்தா எனக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. சொல்லக்கூடிய விஷயத்த மட்டும் எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி டாக்குமெண்ட் வெரிஃபை பண்றது அப்படிங்கறத மட்டும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு வீடியோ நான் வந்து கட் பண்ணிடுறேன். இல்ல ப்ரோ, நீங்க நார்மலா எப்பயும் போல நீங்க வந்து தெளிவா பிரீஃபா வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்றது கரெக்டா ஓகே தான் ப்ரோ அப்படின்னு நினைச்சீங்கனாலும் நீங்க மறக்காம உங்களுடைய கமெண்ட்ஸ், ஒவ்வொரு கமெண்ட்டும் எனக்கு வந்து தேவை. இந்த வீடியோ கீழே உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து லீவ் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.